இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று திருக்காட்சி பெருவிழா, ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. இதை 3 அரசர்கள் திருவிழா, 3 ஞானிகள் திருவிழா என்றெல்லாம் நாம் அழைக்கிறோம். இதில் கிழக்கு திசையிலிருந்து கடவுள் காட்டிய அடையாளத்தை வைத்து கொண்டு இந்த 3 பேர், அதற்கு மேலாகவும் கூட இருக்கலாம், 4வது ஆள் வருவதற்கு தாமதமாகிவிட்டது, இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுதுதான் வந்து சேர்ந்தார் என்று கூட ஒரு பாரம்பரியம் உண்டு. அப்படி வந்திருக்கிறார்கள். இயேசுவினுடைய பிறப்பை தேடி அவரை நாடி வந்திருக்கிறார்கள். கடவுள் கொடுத்த அடையாளம் வால் நட்சத்திரம். நமக்கு வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கடவுள் எத்தனை அடையாளங்களை கொடுக்கிறார். அவர்களுக்கு ஒரு வால் நட்சத்திரம். நமக்கு நம்மை சுற்றி உள்ள எத்தனை பேர் முன்மாதிரியான வாழ்வு நடத்துகிறார்கள். நாம் கேலி செய்கிறோம். முன்மாதிரியான வாழ்வு நடத்துபவர்களை நாம் கேலி செய்கிறோம், அல்லது அவர்களை நாம் கண்டுகொள்வதே இல்லை. வால் நட்சத்திரத்தை நாம் கண்டுகொள்வதே இல்லை. இயேசுவை எப்படி கண்டுகொள்ள முடியும்? கேலி செய்வதனால் நாம் இயேசு கொடுக்கிற அடையாளங்களை கண்டுகொள்வதில்லை. இயேசுவை நாம் எப்படி கண்டுகொள்ள முடியும்? நாம் எந்த விதத்தில் நம்பிக்கையாளர்கள் என்று சான்று பகர முடியும்? அன்பானவர்களே, அவர்கள் அந்த அடையாளத்தை வைத்து கொண்டு வருகிறார்கள், தேடி வருகிறார்கள். நம்மிடம் அந்த தேடுதல் உணர்வு வேண்டும். தேடுதல் உணர்வு வேண்டும். எசாயா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 55வது அதிகாரம். அதிலே நமக்கு சொல்லப்பட்டுள்ளது 6வது வார்த்தை, கடவுள் அண்மையில் இருக்கும் பொழுதே அவரை தேடுங்கள். கடவுள் அண்மையில் இருக்கிறார். யார்? உன்னுடைய தாய் தகப்பன் அருகிலேயே இருக்கிறார்களா? உங்களுடைய பங்கு தந்தை, உங்களுடைய நல்ல ஆசிரியர்கள் அருகில் இருக்கிறார்களா? இவைகள் எல்லாம் நமக்கு அடையாளங்கள், வால் நட்சத்திரங்கள். அண்மையில் கடவுள் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகின்ற அடையாளங்கள். பல சமயங்களிலே தாய் தகப்பன் அல்லது நல்ல ஆசிரியர்கள் அல்லது பங்கு குருக்கள் இவர்கள் வழியாக வருகின்ற கரெக்ஷன்ஸை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்கள் வழியாக நமக்கு சுட்டி காட்டப்படுகின்ற வழியை நாம் மிதிப்பதில்லை. அதனால் இயேசுவை நாம் காண முடியாது, இயேசுவை காண முடியாது, இயேசுவை அணுக முடியாது. அவர்கள் வந்தார்கள், கண்டார்கள், மகிழ்ந்தார்கள், தங்களையே கொடுப்பதின் அடையாளமாக காணிக்கை கொடுத்தார்கள். அவர்கள் மாற்று வழியில் செல்லுகிறார்கள். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் தாங்கள் வந்த வழியில் செல்லக்கூடாது. நாம் வாழுகின்ற வழியில் இருந்து ஒரு மாற்றம் ஏற்படும். இயேசுவை உண்மையாகவே மனதால் சந்தித்தால் நமக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்படுகிறதா? மாற்றத்திற்கு நாம் தயாரா? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, திருக்காட்சி விழா என்று இந்த நாளை நாங்கள் பெருவிழாவாக மதித்து கொண்டாடுகிறோம். காரணம், யூதர் அல்லாத மற்றவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தினீர். நாங்களும் உம்மை காட்சிப்படுத்தும் அளவுக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை சாட்சியங்களோடு இருப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த திருக்காட்சி விழா எங்களில் விளங்க வேண்டும். மற்றவர்கள் மத்தியிலே உமக்கு சாட்சியாக, உமக்கு காட்சி பொருளாக என்றால் செயல்படுகின்ற காட்சியாக மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை உமக்கு ஏற்றதாக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.